10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Okay, example 7.22. Without actually solving, show that the equation x power 4 plus 2x cube minus 2 equal to 0 has only one real root in the interval 0, 1. Okay, என்ன ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா, show that the equation x power 4 plus 2x cube minus 2 equal to 0. ஓகே, இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க, x power 4 plus 2x cube minus 2 அப்படின்னு. ஓகே, இந்த ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 0 அப்படின்னு போடுறப்ப has only one real root அப்படிங்கிறாங்க. ஓகே, எந்த இன்டர்வலில் 0, 1 அப்படிங்கிற இன்டர்வலில் ஒரே ஒரு ரியல் ரூட்டு தான் இருக்குது அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. என்ன மெத்தட் அப்படின்னா, வித்தவுட் ஆக்சுவலி சால்விங் அப்படிங்கிறாங்க. வித்தவுட் ஆக்சுவலி சால்விங் அப்படின்னா அப்போ என்ன அர்த்தம்? அப்போ ரோல்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணாமல் நீங்கள் வித்தவுட் ஆக்சுவலி சால்விங் அப்படிங்கிற மெத்தடில் ப்ரூஃப் பண்ணுங்கள். ஓகேவா, ரோல்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணாமல் நம்மளை சொல்கிறாங்க. வித்தவுட் ஆக்சுவலி சால்விங் ஷோ தட் த ஈக்குவேஷன் எக்ஸ் பவர் 4 ப்ளஸ் 2x cube minus 2 equal to 0. ஓகே, இந்த ஈக்குவேஷன் ஹேஸ் ஒன்லி ஒன் ரியல் ரூட் இந்த இன்டர்வல் 0, 1. இந்த ஈக்குவேஷனுக்கு ஒரே ஒரு ரியல் ரூட்டு தான் 0, 1 அப்படிங்கிற இந்த இன்டர்வலில் இருக்குது அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஓகே ரைட், சொல்யூஷன் பாருங்கள். லெட் f of x ஈக்குவல் டு கிவனில் கொடுத்த ஈக்குவேஷன் அப்படியே எழுதிக்கிறேன், x பவர் 4 ப்ளஸ் 2x cube minus 2 அப்படின்னு. ஓகேங்களா, ரைட். ரோல்ஸ் தியரம் என்னென்ன செக் பண்ணுவீங்க? நீங்கள் 3 கண்டிஷனை செக் பண்ணுவீங்க. என்னென்னு? கண்டினியூஸ், டிஃபரன்ஷியபிள், ஓகே, கண்டினியூஸ் ஆன் க்ளோஸ்டு இன்டர்வல் செக் பண்ணுவீங்க, டிஃபரன்ஷியபிள் ஆன் ஓப்பன் இன்டர்வல் அப்படின்னு செக் பண்ணுவீங்க. அதே மாதிரி f of 0 அப்படிங்கிறதும் f of 1ம் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவீங்க. கரெக்டாக இது மூணும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ரோல்ஸ் தியரம் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோமா நம்ம? ரைட். அப்போ f of x ஈக்குவல் டு x பவர் 4 ப்ளஸ் 2x cube minus 2. ஓகே ரைட். இது என்ன ஈக்குவேஷன்? பாலினாமியலா? பாலினாமியல் அப்படின்னா கண்ணை மூடிட்டு எழுதிக்கலாம். என்னென்னு? கண்டிப்பாக கண்டினியூஸ் வரும், டிஃபரன்ஷியபிளும் வரும் அப்படின்னு. ஓகேங்களா, பாலினாமியல் அப்படின்னாவோ இல்லை சைனு காஸ் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டேனுக்கு மட்டும்தான் அப்படி எழுத முடியாது. ஏன்னா டேனுக்கு வந்துட்டு π/2 வேல்யூ என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபினிட்டின்னு வந்து நிற்கும். கரெக்டுங்களா, அதனால டேனுக்கு மட்டும்தான் நீங்கள் என்ன செய்ய முடியாது அப்படின்னா அப்படி எழுத முடியாது. மற்றபடி பாலினாமியல் ஃபங்க்ஷன் வந்துச்சுனாவோ இல்லை சைன் எக்ஸு காஸ் எக்ஸ் அப்படின்னு வந்துச்சுனாவோ நீங்கள் என்னென்னு எழுதிக்கலாம்? கண்டினியூஸு, டிஃபரன்ஷியபிள் அப்படின்னு கொடுத்து எழுதிக்கலாம். சரியா, அப்போ f of x இஸ் கண்டினியூஸ் ஆன் என்ன இன்டர்வல்? க்ளோஸ்டு இன்டர்வல். கண்டினியூஸ் அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் C ஆகன்னு. ஸோ அப்போ அதை மைண்டில் வச்சுக்கோ. ஓப்பன் போடுறதா இல்லை க்ளோஸ்டு ப்ராக்கெட் போடுறதான்னு டவுட் வந்தது அப்படின்னா இங்கே கண்டினியூஸ் அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன உங்களுக்கு? C அப்படிங்கிறப்ப க்ளோஸ்டு ப்ராக்கெட் மைண்டில் வச்சுக்கோ. சரியா, அப்போ கண்டினியூஸ் ஆன் க்ளோஸ்டு ப்ராக்கெட் 0, 1. ஓகே, கண்டினியூஸ் ஆன் க்ளோஸ்டு இன்டர்வல் 0, 1. அடுத்தது f of x is differentiable on open interval 0, 1. ஓகேங்களா, இது பாலினாமியல், அதனால கண்ணை மூடிட்டு எழுதிக்கலாம். என்னென்னு? கண்டினியூஸ் ஆன் க்ளோஸ்டு இன்டர்வல், டிஃபரன்ஷியபிள் ஆன் ஓப்பன் இன்டர்வல் அப்படின்னு. சரியா, அடுத்து என்ன செக் பண்ணணும்? f of 0 அப்படிங்கிறதும் f of 1, அதாவது f of a ஈக்குவல் டு f of b ஆன்னு செக் பண்ணுவோமா? அப்போ f of 0 ஈக்குவல் டு f of 1 ஆன்னு செக் பண்ணலாமா? ரைட். அப்போ f of 0 அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரியா, f of 0 அப்படின்னா இங்கே ஃபங்க்ஷன் f of x இருக்கா, அதில் எக்ஸுக்கு பதில் என்ன அப்ளை பண்ணுற? 0. அப்போ இது என்ன ஆகிடும்? 0 பவர் 4 0, இந்த ப்ளஸ் 2 இன்ட்டு 0 மைனஸ் 2. ஓகே, அப்போ 0 ப்ளஸ் 0 மைனஸ் 2. அப்போ வேல்யூ என்ன கிடைக்குது? -2. அப்போ f of 0 அப்படிங்கிறப்ப வேல்யூ என்ன வருது? -2 வருது. ஓகே, அடுத்து என்ன வந்திருக்கு? 1 அப்படிங்கிறப்ப f of 1 எக்ஸுக்கு பதில் 1 அப்ளை பண்ணலாமா? ஈக்குவல் டு 1 பவர் 4 1 ப்ளஸ் 2 இன்ட்டு 1 என்ன ஆகிடும்? 2 minus 2 அப்படியே வருமா உங்களுக்கு? அப்போ f of 1 ஈக்குவல் டு 1 plus 2 minus 2 அப்படிங்கிறது. சரியா, plus 2 minus 2 என்ன ஆகிடும் உங்களுக்கு? கேன்சல் ஆகிடும். அப்போ f of 1 equal to என்ன கிடைக்குது? 1. ஓகே, அப்போ f of 0க்கு -2 வருது, f of 1 அப்படிங்கிறப்போ உனக்கு என்ன கிடைக்குது? 1. இங்கே -2 1 நாட் ஈக்குவல் டு அப்போ f of 0 நாட் ஈக்குவல் டு f of 1. ஓகே, அப்போ 3 கண்டிஷன்ஸில் தேர்ட் கண்டிஷன்ஸ் என்ன ஆகுது? உனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்போ கண்டிப்பாக ரோல்ஸ் கண்டிப்பாக என்ன ஆகாது? உங்களுக்கு எக்ஸிஸ்ட் ஆகாது. கரெக்டுங்களா, 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா தான் என்ன சொல்லுவோம் நம்ம?
ரோல்ஸ் தியரம் எக்ஸிஸ்ட் அப்படின்னு போட்டு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னா f dash of c equal to 0 அப்படின்னு போட்டு c வேல்யூ கண்டுபிடிப்பீங்க. c கண்டிப்பாக எதில் இருக்கணும் அப்படின்னா ஓப்பன் இன்டர்வல் ஆஃப் 0,1 இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணுவோம். கரெக்டுங்களா? ஆனால் இங்கே ரெண்டு கண்டிஷன் கண்டினியூஸ் வருது, டிஃபரன்ஷியபிள் வருது. ஆனால் f of 0 நாட் ஈக்குவல் டு f of 1 தேர்ட் கண்டிஷன் என்ன ஆகலை, சாட்டிஸ்ஃபை ஆகலை. சரியா? தேர்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்போ ரோல்ஸ் தியரம் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு. சரியா? நீ நினச்சிக்கிற டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னா அப்போ அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை, அந்த சம் கண்டினியூட்டிவே கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஓகே, டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னா நீங்கள் என்ன, இப்போ சப்போஸ் எக்ஸிஸ்ட்னா என்ன செய்வீங்க, f dash of எக்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க, f dash of c ஈக்குவல் டு 0ன்னு போடுவீங்க. c கண்டிப்பாக எதுக்குள்ளார இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க கிவனில் கொடுத்தக்கூடிய இன்டர்வல் 0,1 அப்படிங்கிற இன்டர்வல்குள்ளார இருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்டாக? ரோல்ஸ் தியரம் எக்ஸிஸ்ட் அப்படின்னா அந்த c எதுக்குள்ளார இருக்கும், 0,1க்குள்ளார இருக்கும். கரெக்டுங்களா? ஆனால் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறப்ப உனக்கு f dash of x கிடைக்கும். ஓகே, f dash of xலேருந்து f dash of cயும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. c வேல்யூ உனக்கு கிடைக்கும். f dash of c ஈக்குவல் டு 0ன்னு போடுறப்போ உனக்கு என்ன கிடைக்கும், c வேல்யூவும் கிடைக்கும். பட் அந்த c எதுக்குள்ளார இருக்காது அப்படின்னா does not belongs to 0,1 அந்த ஓப்பன் இன்டர்வல் ஆஃப் 0,1. ஓகேவா? நம்மளுக்கு கண்டிஷன் c வந்து அந்த ஓப்பன் இன்டர்வல்குள்ளார இருக்கணுங்கிறது தான் கண்டிஷன். ஆனால் கண்டிப்பாக டஸ் நாட் இந்த 3 கண்டிஷன்ஸ் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா ரோல்ஸ் தியரம் அப்படிங்கிறது டஸ் நாட் எக்ஸிஸ்ட். கரெக்டாக? எதனால் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு சொல்கிறோம்னா அந்த சி வேல்யூ கண்டிப்பாக சி வேல்யூ எல்லாம் கிடைக்கும். f dash of x போடுவீங்க, f dash of x வந்து c f dash of c ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். அது ஈக்குவல் டு 0ன்னு போடுறப்ப சி வேல்யூவும் கிடைக்கும். பட் அந்த c எதுக்குள்ளார இருக்காது அப்படின்னா அவங்க கிவனில் கொடுத்தக்கூடிய இன்டர்வல் இருக்கா இல்லையா, அதுக்குள்ளார இருக்காது. அதுதான் இங்கே விஷயம். சரியா? அப்போ f of 0 நாட் ஈக்குவல் டு f of 1 அப்படிங்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா 3 கண்டிஷன்ஸில் தேர்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்போ ரோல்ஸ் தியரம் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். சரிங்களா? ரைட். டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னா கண்டிப்பாக என்ன சொல்லியிருக்கோம், சி வேல்யூலாம் கிடைக்காது அப்படின்னு நான் சொல்லிட்டேன் முன்னாடி. என்னென்ன, சி வேல்யூ 0,1க்குள்ளார இருக்காது அப்படின்னு தான் உங்களுக்கு. கரெக்டுங்களா? ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கொஷினில் பாருங்களேன், வித்தவுட் ஆக்சுவலி சால்விங் அப்படிங்கிறாங்க. கரெக்டாக? வித்தவுட் மீன்ஸ் என்ன உங்களுக்கு, அப்போ ரோல்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணாமல் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. சரியா? ரோல்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணாமல் கண்டிப்பாக இந்த பாலினாமியலுக்கு யூஸ் பண்ணாமல் அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடுறப்ப ஒரு ரியல் ரூட் இருக்கும் இந்த இன்டர்வல் 0,1. அதுதான் அவங்க ப்ரூஃப் பண்ணக்கூடிய ரிசல்ட். சரியா? அப்போ ரோல்ஸ் தியரம் அப்ளிகபிள் ஆகாது அப்படிங்கிறத அவங்க முன்னாடியே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே, அப்போ ரோல்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணாமல் தான் இந்த ரிசல்ட்டை நம்ம ப்ரூஃப் பண்ணணும். சரியா? ரைட். அப்போ continuous on closed interval, differentiable on open interval, f of 0 not equal to f of 1 வந்துருச்சா? அப்போ தேர்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாதனால கண்டிப்பாக என்னது, ரோல்ஸ் தியரம் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். சரியா? நான் சொல்லிட்டேன் டஸ் நாட் எக்ஸிஸ்டாக இருந்தாலும் என்னென்ன கிடைக்கும், f dash of x கிடைக்கும், f dash of c அப்படிங்கிறது போடுவீங்க, ஈக்குவல் டு 0 போட்டப்போ c கிடைக்கும். பட் அந்த c எதுக்குள்ளார இருக்காது, 0,1க்குள்ளார இருக்காது அப்படின்னு தான் சொன்னேன். ஓகே, ரைட். அப்போ now f of x அப்படிங்கிறது கிவனில் கொடுத்து எழுதிக்கிறேன், x power 4 plus 2x cube minus 2 அப்படின்னு. சரியா? ரைட். f dash of x ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா, x power 4 டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன கிடைக்கும், 4x cube அப்படின்னு. ஓகே, ப்ளஸ் 2 அப்படியே வச்சுக்கோ. x cube டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3x squared அப்படின்னு. அப்போ 2 into 3 என்ன ஆகிடும், 6x squared அப்படிங்கிறது. கரெக்டாக? ரைட். மைனஸ் 2 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. அப்போ f dash of x அப்படிங்கிறது என்ன வருது அப்படின்னா 4x cube plus 6x squared அப்படிங்கிறது. கரெக்டாக? பை ரோல்ஸ் தியரம் படி உனக்கு தெரியும் என்னென்னு, f dash of x equal to 0 அப்படின்னு நம்ம போடுவோமா? ரைட். அப்போ f dash of x equal to 0 அப்படின்னு போடுங்க. அப்போ f dash of x என்ன உங்களுக்கு, 4x cube plus 6x squared அப்படின்னு. ஓகே, அப்போ f dash of 4x cube plus 6x squared equal to 0. ஓகே, இப்போ இது ரெண்டுலையும் காமனாக என்ன கண்ணு எடுக்கலாம், 2x squared வெளியே எடுத்துக்கலாமான்னு பாருங்கள். 4x cube இங்கே 4 இருக்குது, இங்கே 6 இருக்குது. அப்போ என்ன எடுக்கலாம், 2ன்னு எடுத்துக்கலாமா? அதேமாதிரி x cube x squared. அப்போ என்ன எடுத்துக்கிறேன், 2x squared காமனாக வெளியே எடுத்துக்கிறேன். சரியா? அப்போ ஃபஸ்ட் பார்ட்டில் என்ன ஒரு ரிமைண்டர், 2 போயிடுச்சுன்னா ஒரு 2 இருக்கும், x squaredல ஒரு x இருக்கும். அப்போ 2x ப்ளஸ் இந்த இடத்துல என்ன வரும், 3 வரும், x squared போயிடுச்சு. அப்போ 3 மட்டும் கிடைக்குமா உங்களுக்கு? அப்போ 2x squared காமனாக வெளியே எடுத்துட்டேன் அப்படின்னா ரிமைண்டர் என்ன கிடைக்கும் உனக்கு, 2x plus 3 equal to 0. கரெக்டா? அப்போ 2x squared into 2x plus 3 equal to 0 அப்படின்னா ஒன்று 2x squared equal to 0வா இருக்கும், இல்லை அப்படின்னா 2x plus 3 equal to 0. ஓகே, அப்போ 2x squared equal to 0 அப்படின்னா 2 இந்த சைடு கொண்டு வந்து ஆடும், 0/2 0வா? அப்போ x squared equal to 0. அப்போ x equal to என்ன கிடைக்கும், 0 அப்படின்னு கிடைச்சிருச்சா? ரைட். அடுத்து 2x plus 3 equal to 0. ஓகே, அப்போ 2x equal to plus 3 இந்த கொண்டு என்ன ஆகிடும்,
-3. அப்போ 2x = -3. அப்போ x = என்னன்னு போடுவீங்க -3/2. கரெக்டா? அப்போ x வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்னா 0ன்னு கிடைக்குது. இன்னொன்று -3/2 அப்படின்னு. சரிங்களா? முன்னாடியே நான் சொல்லிட்டேன், ரோல்ஸ் தியரம் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ரோல்ஸ் தியரம் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டேன். எக்ஸிஸ்ட் அப்படின்னா கண்டிப்பாக f' (x = 0ன்னு போடுறப்ப x பிலாங்ஸ் டு எதுக்குள்ளார இருக்கும் அப்படின்னா கிவனில் கொடுத்துக்கூடிய இன்டர்வல்குள்ளார இருக்கும். இதுதான் ரோல்ஸ் தியரம் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறப்ப. கரெக்டா? இங்கே தேர்ட் கண்டிஷன் என்னன்னு வந்துருச்சு, நாட் ஈக்குவல்ட்டுன்னு வந்துருச்சு. அப்போ ரோல்ஸ் தியரம் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். கரெக்டா? ரோல்ஸ் தியரம் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். டஸ் நாட் எக்ஸிஸ்டாக இருந்தாலும் உனக்கு என்னென்ன கிடைக்கும்னு சொன்னேன், f' கிடைக்கும். அது ஈக்குவல் டு 0ன்னு போட்டிங்கன்னா எக்ஸ் வேல்யூ கிடைக்கும். பட் அந்த எக்ஸ் வேல்யூ எதுக்குள்ளார இருக்காது அப்படின்னா கிவனில் கொடுத்துக்கக்கூடிய இன்டர்வலுக்குள்ளார இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா? அப்போ எக்ஸ் அப்படிங்கிறது ஈக்குவல் டு 0, -3/2. 0 அப்படிங்கிறது ஓப்பன் இன்டர்வல் 0, 1 இருக்குமா? இருக்காது. ஓகேவா? ஏன்னா ஓப்பன் இன்டர்வல்ங்கிறப்ப 0வும் 1க்கும் ஜீரோவையும் எடுக்க முடியாது, 1ஐயும் எடுத்துக்க முடியாது. 0க்கும் 1க்கும் நடுவில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் தான் எடுப்பீங்க. அப்போ கண்டிப்பாக 0 அப்படிங்கிறது ஓப்பன் இன்டர்வல் ஆஃப் 0,1க்குள்ளார இருக்காது. ஓகே, -3/2 அப்படின்னா -1.5, அதுவும் இந்த இன்டர்வலில் இருக்காது. ஓகே, அப்போ என்ன கிடைக்குது அப்படின்னா x = 0, -3/2 அப்படின்னு 2 வேல்யூ கிடைக்குது. அது ரெண்டுமே உனக்கு எதில் இல்லை, கிவனில் கொடுத்துக்கக்கூடிய இன்டர்வலுக்குள்ளார கிடையாது. சரிங்களா? ரைட், அடுத்து பாருங்கள், ஹென்ஸ் பை த ரோல்ஸ் தியரம். ஓகே, அப்போ ரோல்ஸ் தியரம் அப்படிங்கிறது, ரோல்ஸ் தியரம் படி என்னென்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு அப்படின்னா 2 வேல்யூ. இப்போ x = ரோல்ஸ் தியரம் சப்போஸ் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த 0வும் -3/2யும் கிவன் இன்டர்வலுக்குள்ளார இருக்கும். ஓகே, இங்கே ரோல்ஸ் தியரம் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறனால 0வும் -3/2யும் அந்த இன்டர்வலுக்குள்ளார கிடையாது அப்படின்னு சொல்லியாச்சு. சரியா? ரைட், இப்போ ஹென்ஸ் பை த ரோல்ஸ் தியரம், okay, there don't exist a, b belongs to 0, 1 such that f of a equal to 0, that's equal to f of b. Okay, suppose ரோல்ஸ் தியரம் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லி எடுத்தீங்க அப்படின்னா, கரெக்டாக ரோல்ஸ் தியரம் எக்ஸிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிறப்ப 2 வேல்யூ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. f' ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க, ஈக்குவல் டு 0ன்னு போடுறப்ப 2 வேல்யூ கிடைக்குது. ஒன்று ஏன்னு எடுத்துக்கோ, இன்னொன்று பி. ஓகே, அப்போ ரோல்ஸ் தியரம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா a, b அப்படிங்கிறது 0,1க்குள்ளார இருக்கும். ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா f of a அப்படிங்கிறது, சரியா, f of a அதில் வரக்கூடிய அந்த a ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணுறப்ப என்ன கிடைக்கும், 0. அதேமாதிரி b அப்படிங்கிறது நீங்கள் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுறப்ப என்ன கிடைக்கும், 0. ஓகே, புரியுதுங்களா? ஆனால் இவங்க என்ன சொல்லிட்டாங்க, இங்கே ரோல்ஸ் தியரம் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அப்போ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த a, b belongs to 0, 1 இந்த கண்டிஷனும் f of a equal to f of b equal to 0ங்கிற இந்த கண்டிஷனும் என்ன ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க, டோன்ட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? இந்த இடத்துல ஹென்ஸ் பை த ரோல்ஸ் தியரம் எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா a, b belongs to 0, 1 ஏவும் பியும் 0,1க்குள்ளார இருக்கும். அதே சமயம் f of a ஏவை கொண்டு வந்து ஃபங்க்ஷனில் போடுறப்ப ஈக்குவல் டு 0 கிடைக்கும். பிஏவோட வேல்யூ கொண்டு வந்து அந்த ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுறப்ப உனக்கு என்ன கிடைக்கும், 0 அப்படிங்கிறது கிடைக்கும். கரெக்டுங்களா? ஏன் 0 கிடைக்கும் அப்படின்னா அங்கே கிவன்லேயே அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா f of x, இங்கே பாருங்கள் கிவனில் x⁴ + 2x³ - 2 ஈக்குவல் டு என்னன்னு கொடுத்துட்டாங்க, 0. ஓகே, அதான் இங்கே எழுதிக்கிறேன். சின்ஸ் f of x = 0 அப்படிங்கனால எக்ஸுக்கு பதிலாக a போட்டாலும் சரி, எக்ஸுக்கு பதிலாக b போட்டாலும் சரி, உனக்கு என்ன கிடைக்கும், 0 அப்படிங்கிறது தான் கிடைக்கும். ஓகே, அப்போ ரோல்ஸ் தியரம் எக்ஸிஸ்ட் அப்படிங்கிறப்ப a, b அப்படிங்கிறது 0,1 அப்படி அதுக்குள்ளார இருக்கும். அதே மாதிரி f of aவும் f of bயும் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறது வருங்கிறது கண்டிஷன். ஆனால் இங்கே ரோல்ஸ் தியரம் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அதனால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா தேர் டோன்ட் எக்ஸிஸ்ட். அப்போ எக்ஸிஸ்ட் ஆகாது, ஏவும் பியும் 0,1க்குள்ளார இருக்காது. அதே சமயம் f of aவும் f of b equal to 0 அப்படிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. புரியுதா? ரோல்ஸ் தியரம் எக்ஸிஸ்ட் அப்படின்னா a, b அப்படிங்கிறது 0க்கும் 1க்கும் அந்த இன்டர்வலுக்குள்ளார இருக்கும். அதே சமயம் f of aவும் f of b என்னவா வரும், 0வா வருங்கிறது கண்டிஷன். ஆனால் இங்கே என்ன சொல்லியாச்சு, ரோல்ஸ் தியரம் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அப்போ டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னா கண்டிப்பாக இந்த கண்டிஷன் a, b belongs to 0,1 அப்படிங்கிற இதையும் f of a = 0 = f of b இந்த கண்டிஷனையும் அந்த இது என்ன செய்யாது, எக்ஸிஸ்ட் பண்ணாது. ஸோ அதனால தான் தேர் டோன்ட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு சொல்லியாச்சு. சரியா? ரோல்ஸ் தியரம் எக்ஸிஸ்ட் இல்லாதனால கண்டிப்பாக இந்த கண்டிஷன் நாட் சாட்டிஸ்ஃபைடு. சரியா? ரைட், அப்போ தேர்ஃபோர்
therefore the equation f of x equal to 0 correct equation f of x equal to 0 cannot have two roots in the interval 0 1 correct கண்டிப்பா அப்ப என்ன சொல்றாங்கன்னா f of x equal to 0 அப்ப f of x எடுத்துக்கிங்க இல்லையா இது equal to 0 அப்படி நீங்க போடுறப்ப ஏனா givenல f of x equal to என்னன்னு கொடுத்துக்கறாங்க 0 அப்ப இந்த இடத்துல f of x equal to 0 ன்னு போடுறப்ப என்ன கிடைக்கும்னு சொல்றாங்கன்னா cannot have two roots in the interval ஓகே எதுல 0 1 அப்படிங்கறாங்க கண்டிப்பா ரெண்டு ரூட் இந்த இன்டர்வலுக்குள்ளார இருக்காது அப்படினு சொல்லிருக்காங்க ஏனா ரோல்ஸ் தியரம் does not exist சரியா ரைட் உனக்கு தெரியும் f of x அப்படிங்கிறது equal to 0 அப்படினு இங்க f of x equal to 0 ன்னு போடுறப்ப cannot have two roots in the interval எதுல இருக்காதுன்னு சொல்லிட்டாங்க 0 1 நீ கேட்கலாம் ஏன் இந்த இடத்துல two roots அப்படினு சொல்றாங்க அப்படினா இங்க x வேல்யூ என்ன வந்திருக்குது 0 3/2 ஓகே அதனால தான் இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா cannot have அது பாத்தீங்கன்னா எதுக்குள்ளார கிடையாது 0 வும் -3/2 வும் எதுக்குள்ளார இல்ல 0 1 க்குள்ளார கிடையாது அப்ப ஈக்குவேஷன் f of x equal to 0 ன்னு போடுறப்ப cannot have two roots in the interval ரெண்டு ரூட் கண்டிப்பா 0 1 க்குள்ளார இருக்காது அப்படினு சொல்லிருக்காங்க ஓகே ஆனா அதே சமயம் givenல என்னன்னு ப்ரூஃப்ன சொல்றாங்க இந்த ஈக்குவேஷன் பாருங்க ஈக்குவேஷன் இது f of x equal to 0 கரெக்ட்டா f of x னா இதானே x power 4 plus 2x cube minus 2 equal to 0 கரெக்ட்டா அப்ப f of x equal to 0 அப்படிங்கறப்ப has only one real root in the interval குள்ளார இருக்குன்னு சொல்லிருக்காங்க அதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணனும் ஆனா உனக்கு என்ன வந்திருக்கு ரிசல்ட் f of x equal to 0 ன்னு போடுறப்ப cannot have two roots in the interval கரெக்ட்டா கண்டிப்பா ரெண்டு ரூட் அப்படிங்கிறது 0 1 குள்ளார இருக்காது அப்படினு சொல்லிக்கிறீங்க ஆனா அவங்க என்ன ப்ரூஃப்னா சொல்றாங்க ஒரு ரூட்டாவது இருக்கும் only one real root in the interval அப்படிங்கறாங்க கரெக்ட்டா நமக்கு ரிசல்ட் வந்திருக்குது cannot have two roots in the interval சரியா இந்த அந்த இன்டர்வல்குள்ளார எந்த ரூட்டும் two ரூட்ஸும் இல்ல அப்படினா வந்திருக்கு ஆனா அவங்க கண்டிப்பா என்ன சொல்றாங்க ஒரு ரூட் இருக்குது அப்படினு ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க சரியா ஒரு ரூட் இருக்குது அப்படினு ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்க ஓகே அப்ப நான் என்ன செய்யறேன் அப்படினா அவங்க தான் சொல்லிட்டாங்களே என்னன்னா without solving actually solving அப்படிங்கறாங்க அப்ப ப்ரூஃப் மெத்தட் இல்லாம அதே சமயம் நான் என்ன செய்யறேன் அப்படினா கிராஃப் மெத்தட் யூஸ் பண்ணி ப்ரூஃப் பண்ணலாம் அப்படினு செய்யறேன் சரியா அப்ப ப்ரூவ் தட் அப்ப ரோல்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணல நான் என்ன செய்யறேன் கிராஃப் மெத்தட் கொண்டு வரேன் இந்த இடத்துல ஓகே கிராஃப் மெத்தட் கொண்டு வரப்ப இங்க இன்டர்வல் பாருங்க என்ன உங்களுக்கு 0 இங்க 0 இங்க 1 ஓகே அப்ப ஃபர்ஸ்ட் என்ன செய்யறேன் அப்படினா givenல f of x இருக்கு இல்லையா இந்த f of x ல x க்கு பதிலா 0 அப்படினு அப்ளை பண்றேன் ஓகே பட் f of x க்கு பதிலா என்ன போடுறேன் 0 அப்படினு 0 போடுங்க f of x ல என்ன ஆயிடும் 0 plus 2 into 0 minus 2 அப்படினு கிடைக்குமா அப்ப 0 plus 0 minus 2 அப்படினா f of 0 equal to -2 -2 ங்கிறது உனக்கு என்னன்னு தெரியும் less than 0 அப்படிங்கிறது தெரியும் கரெக்ட்டா அப்ப ஃபங்க்ஷன்ல x க்கு 0 ன்னு போடுறப்ப வேல்யூ என்ன கிடைக்குது -2 அது கண்டிப்பா less than 0 அடுத்து இன்டர்வல் வரக்கூடிய வேல்யூ 1 அப்படிங்கிறது f of x ல அப்ளை பண்ணலாமா அப்ப f of 1 அப்படிங்கிறது equal to ஓகே அப்ப 1 power 4 என்ன ஆயிடும் 1 plus 2 into 1 cube அப்படிங்கறப்ப 1 so அப்ப 2 into 1 2 minus 2 அப்படினு ஓகே அப்ப அங்க அதான் எழுதிக்கிறேன் f of 1 equal to 1 plus 2 minus 2 okay simplify பண்ணா என்ன கிடைக்கும் 1 but 1 ங்கிறது என்னன்னு தெரியும் greater than 0 okay அப்ப அந்த ஃபங்க்ஷன்ல x க்கு 0 ன்னு போடிங்க அப்படினா வேல்யூ என்ன கிடைக்குது -2 அதே மாதிரி அந்த ஃபங்க்ஷன்ல x க்கு பதிலா 1 அப்படினு போடினா வேல்யூ என்ன கிடைக்குது 1 ஓகே அப்ப f of 0 ங்கறப்ப -2 நெகட்டிவ்ல வருது f of 1 அப்படிங்கறப்ப உனக்கு என்ன கிடைக்குது 1 greater than 0 ன்னு கிடைக்குது ஓகே அப்ப பாயிண்ட் பாத்தீங்கன்னா x க்கு 0 ன்னு போடுறப்ப y வேல்யூ என்ன கிடைக்குது அப்படினா -2 கரெக்ட்டா x க்கு 0 போடுறப்ப y வேல்யூ -2 பக்கத்துல டயகிராம் பாருங்க x க்கு 0 y வேல்யூ -2 அப்ப பாயிண்ட் எங்க வரும் அப்படினா இங்க வருமா 0, -2 அப்படிங்கறப்ப இங்க வருமா ரைட் அதே மாதிரி x க்கு 1 அப்படினு அப்ளை பண்றீங்க அப்ப f of 1 ங்கறப்ப y வேல்யூ என்ன வந்திருக்குது 1 அப்ப 1, 1 ங்கிறது another பாயிண்டா சோ அப்ப பாருங்க x வேல்யூ 1 y வேல்யூ 1 அப்ப பாயிண்ட் எங்க வரும் உங்களுக்கு 1, 1 இங்க வருமா ரைட் இப்போ இந்த ரெண்டு பாயிண்டையும் நான் என்ன செய்யறேன் ஜாயின் பண்றேன் எது அப்படினா 0, -2 அப்படிங்கற இந்த பாயிண்டையும் 1, 1 அப்படிங்கற இந்த பாயிண்டையும் நான் ஜாயின் பண்றேன் ஜாயின் பண்ண அந்த லைன் பாத்தீனா கண்டிப்பா அது என்ன செய்யுது அப்படினா x ஆக்சிஸை இன்டர்செக்ட் பண்ணுதா அதாவது ஒரு பாயிண்ட்ல கண்டிப்பா என்ன செய்யுது உங்களுக்கு அது இன்டர்செக்ட் பண்ணுது சரியா சோ அதான் இங்க சொல்றேன் அப்ப tells
tells us the curve y equal to f of x crosses the x axis. Okay, y equal to f of x அப்படிங்கிற curve crosses the x axis between 0 and 1. 0க்கும் 1க்கும் நடுவில் அந்த curve x axis cross பண்ணுது. Okay, எங்க only once by the intermediate value theorem. intermediate value theorem படி கண்டிப்பா என்ன சொல்றோம், அந்த curve 0க்கும் 1க்கும் நடுவில் ஒரே ஒரு பாயிண்ட்ல intersect பண்ணுது. Okay, அப்ப கண்டிப்பா அப்ப என்ன சொல்லுவீங்க, அந்த இடத்துல ஒரே ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் பண்ணுது, அப்ப ஒரே ஒரு ரியல் ரூட் இருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்ப therefore the equation x power 4 plus 2x cube minus 2 equal to 0 அப்படிங்கிற அந்த equation has only one real root in the interval 0,1. ஓகே, அதான் நம்ம ப்ரூஃப் பண்ண சொல்றாங்க. புரியுதா? ஸோ அவங்க நம்மளுக்கு லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்லேருந்தே பாருங்கள், கண்டினியூஸ் அப்படின்னு தெரியும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வித்தவுட் ஆக்சுவலி சால்விங் அப்படிங்கிறாங்க. கரெக்டாக, வித்தவுட் ஆக்சுவலி சால்விங். தட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, ரோல்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணாமல் ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அவங்க. சரியா, ரோல்ஸ் தியரத்தை யூஸ் பண்ணாமல் ப்ரூஃப் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, கிவனில் கொடுத்தக்கூடிய ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ரோல்ஸ் தியரம் படி உனக்கு 3 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்போ கண்டினியூஸ் ஆன் க்ளோஸ்டு இன்டர்வல் வருது, பாலினாமியல் ஃபங்க்ஷன், அதனால் கண்டினியூஸும் வரும், டிஃபரன்ஷியபிளும் வரும். கரெக்டுங்களா? எழுதியாச்சா? ரைட். அடுத்து என்ன செக் பண்ணுவோம், இன்டர்வல் படி எஃப் ஆஃப் ஏவும் எஃப் ஆஃப் பியும் ஈக்குவலான்னு செக் பண்ணுமா, தேர்டு கண்டிஷன். அப்போ எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 1 அப்படின்னு பார்த்தா எஃப் ஆஃப் 0க்கு -2 வருது, எஃப் ஆஃப் 1க்கு 1 வருது. அப்போ ரெண்டும் நாட் ஈக்குவல் டு. அப்போ தேர்ட் கண்டிஷன் என்ன ஆகலை, உனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்போ ரோல்ஸ் தியரம் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு வந்துருச்சு. சரியா, நீ மைண்டு கொண்டு வரணும். ரோல்ஸ் தியரம் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னா அந்த இடத்துல எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் கிடைக்கும். ஓகே, ஈக்குவல் டு 0 போட்டால் எக்ஸ் வேல்யூயும் கிடைக்கும். பட் அந்த எக்ஸ் வேல்யூ கிவனில் கொடுத்தக்கூடிய இன்டர்வலுக்குள்ளார இருக்காது. அதுதான் அங்கே விஷயமே. சரியா, அதனால் என்ன பண்ணுறேன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிறேன், எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் டு 0ன்னு போடுறப்ப எக்ஸ் வேல்யூ கிடைக்குது. என்ன கிடைக்குது, 0 -3/2. ஆனால் 0வும் -3/2வும் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இதில் இருக்காது உங்களுக்கு. 0,1 அப்படிங்கிற கிவனில் கொடுத்தக்கூடிய இன்டர்வலுக்குள்ளார உனக்கு இருக்காது. சரியா, ரைட். அப்போ இந்த இன்டர்வலுக்குள்ளார இருக்காது அப்படிங்கிறப்ப ஹென்ஸ் பை த ரோல்ஸ் தியரம். ஓகே, ரோல்ஸ் தியரம் படி உனக்கு என்ன தெரியும், 2 ரூட்டு இப்போ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடுறப்ப 2 ரூட்டு கிடைக்குது. ஒன்று ஏ, இன்னொன்று பி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது 0,1க்குள்ளார இருக்கும். அதே மாதிரி அந்த ஏவை கொண்டு வந்து ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணுறப்ப 0 வரும், பிஏ கொண்டு வந்து அப்ளை பண்ணுறப்ப 0 வருங்கிறது கண்டிஷன். ஆனால் இங்கே என்னென்னு சொல்லியாச்சு, 0 -3/2 டஸ் நாட் பிலாங்ஸ் டு. அப்போ கண்டிப்பாக என்ன வரும், ரோல்ஸ் தியரம் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அப்போ இந்த கண்டிஷனை என்ன செய்யாது, அது சாட்டிஸ்ஃபை பண்ணாது. இது சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு சொல்கிறப்ப cannot have 2 roots in the interval 0,1. 0,1க்குள்ளார 2 ரூட் இருக்கும் அப்படின்னு உன்னால் சொல்ல முடியாது. ஓகேவா? அதே சமயம் அவங்க என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடுறப்ப ஒன்லி 1 ரியல் ரூட் இருக்கணும் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. சரியா, ஒன்லி 1 ரியல் ரூட் இந்த இன்டர்வல் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, பட் அப்போ என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா அங்கே வரக்கூடிய இன்டர்வலில் எக்ஸுக்கு 0ன்னு போடுறீங்க ஃபங்க்ஷனில், எஃப் ஆஃப் 0 அப்படிங்கிறது எஃப் ஆஃப் 0 அப்படின்னா -2ன்னு கிடைக்குது. அப்போ லெஸ் தேன் 0. அதேமாதிரி எக்ஸுக்கு 1 போடுறீங்க, எஃப் ஆஃப் 1 என்ன கிடைக்குது, 1 கிரேட்டர் தேன் 0. ஒரு பாயிண்ட் என்ன வருது அப்படின்னா நெகட்டிவ்ல வருது, இன்னொரு பாயிண்ட் பாசிட்டிவ்ல வருது. சரியா, இல்லைனாலும் எக்ஸுக்கு 0 அப்படிங்கிறப்ப y வேல்யூ -2. ஓகே, அப்போ 0,-2 பாருங்க கீழே வந்து நிற்கிதா. அதே மாதிரி எக்ஸுக்கு 1 போட்டால் y என்ன கிடைக்குது, 1. ஓகே, அப்போ 1,1 அப்படிங்கிற பாயிண்ட் இங்கே வருமா, ரைட். அது ரெண்டும் ஜாயின் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த லைன் என்ன செய்யுது, எக்ஸ் ஆக்சிஸை மீட் பண்ணுதா, ஒன்லி 1 அப்படிங்கிற பாயிண்ட்ல மீட் பண்ணுதா உங்களுக்கு. அப்போ tells us the curve y equal to f of x crosses the x axis between 0 and 1. Okay, crosses the x axis between 0 and 1 only once. ஒரே ஒரு பாயிண்ட்ல கண்டிப்பா என்ன செய்யுது உனக்கு, okay only one by the intermediate value theorem படி கண்டிப்பா அது என்ன செய்யுது, அந்த கர்வு 0க்கு 1க்கு நடுவுல ஒரு பாயிண்ட்ல அது இன்டர்செக்ட் பண்ணுது. ஓகே, அப்ப கண்டிப்பா என்ன சொல்லலாம், நீங்க ஒரே ஒரு ரியல் ரூட் இருக்குது அப்படின்னு சொல்லலாமா. அப்ப therefore the equation x power 4 plus 2x cube minus 2 equal to 0 has only one real root in the interval 0,1. Okay.